இப்ப காலி அந்த போஸ்ட் ஆபீஸ் எப்படின்னா தூக்குறதுக்காக அந்த லெட்டர் கணேஷ் கிட்ட கொடுத்துட்டு அப்ப அந்த ஊரோட்ட எப்படின்னா போன சொல்லி சந்தோஷப்பட்டிருக்காரு. இப்போ மாரியம்மாக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கும். அப்ப அந்த லெட்டர் இப்ப மலமலை கிராமத்துக்கு கொடுத்து சொல்லி கிளம்புறாரு. பார்த்தா இப்ப இவர் பின்னாடி அந்த பைத்தியாரன் இப்ப போறாரு. இப்போ அங்க இருக்க ஒரு அம்மா கிட்ட அந்த கிராமத்துக்கு எப்படி போன சொல்லி கேக்குறாரு. இப்ப நம்மவுமே இப்போ வழியுமே சொல்றாங்க. இந்த ஆலயம்மா கூட வந்துட்டு சொல்றது அம்மா கிட்ட இப்ப கேக்குறாரு. இவன் பரிசுலாம் ஏத்திட்டு சர்க்கார கிடைக்க சொல்லிட்டு காத்துட்டு இருக்கும் போது அப்பன்னு பார்த்து கவர்மெண்ட் மாறினால போஸ்டிங் இப்போ அப்போ சொல்லிட்டு அந்த லெட்டர் கேக்குறோம். அவங்க பின்னாடியே இப்ப சுத்திட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க இப்ப சொல்றாங்க. இப்போ சரின்னு சொல்லிட்டு அவருமே இப்ப கிராமத்துக்கு இப்ப வேகமா இப்ப போக ஆரம்பிக்கிறாரு. இப்ப அந்த இடத்துக்கு அந்த 500 ரூபாய் வாங்கின அம்மா வந்து இப்போ காசை இப்ப கையில கொடுத்துருந்து காசு நான் செல்விக்காக தான் சார் வாங்கன்னு சொல்லிட்டு இப்ப செல்வியும் காட்டுறாங்க. பார்த்தா அது ஒரு குட்டி போட்ட ஆடாவா இருக்கும். அது குட்டி போட போதுன்னு அவங்க கிட்ட தீவனம் காசு வாங்கினேன். அது நல்லபடியா குட்டியும் போட்டுடுச்சு. இந்த ஆட்டுக்குட்டிக்கு உங்க பேரை தான் சார் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இப்ப சொல்றாங்க. இத கேக்குற நம்ம ஹீரோக்கு ரொம்ப சென்டிமெண்ட் ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு அந்த கிராமத்துக்கு இப்ப நடந்து போகும்போது கூட்டம் வந்து பெரிய ஒரு கிராமத்துல பிரிட்டிஷ் காலத்துல வேலை செஞ்சிட்டு போஸ்ட் ஆபீஸ் பத்தி கதை சொல்லிட்டு இருப்பாரு. அந்த கதையுமே கேட்டுட்டு அந்த ஊருக்குமே இப்ப வந்துடுறாரு. நீங்க மாரியம்மா தானே பாக்க வந்திருக்கீங்க, நீங்களே இப்ப அந்த லெட்டர் மாரியம்மா கிட்ட கொடுத்துருக்க சொல்லிட்டு அவருமே இப்ப சொல்லிட்டு போயிடுறாரு.